இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ கதையில் இந்த காவேரியை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த பசுபதி அநியாயமாக ஒரு கட்டையை வச்சு அடிக்கிறது, பலார் நிறையிறது, முடியை பிடிச்சி எடுக்கிறது, கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வைக்கிறது அப்படின்னு எல்லா கொடூரமான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்க மனத்தில் இருக்க அத்தனை ஆத்திரமும் கோபமும் இருக்குது. அதெல்லாம் காவேரி கேட்குற ஒரு வார்த்தை கரெக்ட், நீ எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்தவன போய் ஏன் அப்படி நினைக்கிற அப்படிங்கிறது தான். ஆனால் அவருக்கு அதை ஒத்துக்கவே முடியல. அவர் பெரிய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காரு. தன்னுடைய சொந்த ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணி எல்லாத்தையும் ஏமாற்றி விட்டுருக்காரு. இத்தனை விஷயத்த பண்ணியிருக்காரு. அதனால அந்த பொண்ணு திருப்பி எதிர்த்து நின்னாங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல. இதில் இன்னொரு பக்கம் ராகினி வேற இன்னமும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எனக்கு நிவின் வேணும் அப்படின்னு குதிச்சுட்டு இருக்கிறதுனாலே அவருக்கு அது வேறு நான் கடுப்பாக இருக்குது. இல்லை 50 லட்ச ரூபா ஏமாந்ததும் சேர்த்து வெறுப்பாக இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தாலியை ஆல்மோஸ்ட் கையில் எடுத்து கட்ட போகிற நேரத்தில் தான் இப்போ டக்குன்னு நிவின் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு அருவாளை அடிச்சுட்டு இவங்களை தள்ளி விட்டு, ஏன்னா அவர் கையெல்லாம் கழட்டி விட்டாச்சுல, அந்த அருவாளை கொண்டு இவங்களுடைய கழுத்தில் வைக்கிறாரு, ராகினி கழுத்தில். அப்போ ஒரு இது ப்ரோமோரை அதை பார்க்கும்பொழுது நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டியில் ஒரு பெரிய பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, விஜய் கரெக்டாக அந்த டைமில் உள்ளார வரது, இங்கே கல்யாணம் நடக்கிற டைமில் உள்ள அவர் சண்டை போடுறதை பார்த்து வீடியோ காலில் அவர் வந்துட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே இங்கே கொஞ்சம் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு டக்குன்னு நிவின் கல்யாணம் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி நகர்ந்து அந்த அருவாள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு கடைசியில் அந்த ப்ரோமோ முடியும் போது பார்த்திங்கன்னா இப்போ விஜயோட தலையில் யாரோ கட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ விஜயை அடித்து விஜயை மட்டும் இப்படி டக்குன்னு ஏதாவது அட்டாக் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா, அதனால இப்போ வேறு வழி இல்லாமல் திருப்பி விஜய் காவேரி 2 பேரும் மாட்டிக்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக நிவின் தாலியை கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசியில் கல்யாணமே நடந்து முடியும். அதுக்கப்புறம் பாவம் பார்த்து விஜயும் காவேரியும் விட்டுற போகிறாங்களா, இல்லை கடைசி நிமிஷத்தில் விஜயும் காவேரியும் தப்பிச்சிட போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இன்னமும் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு தோணல. ஒருவேளை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது. நிவின் ராகினி கல்யாணம் ஒருவேளை நடந்துட்டா, அதுவும் விஜயை காப்பாற்றுறதுக்காக நிவின் ராகினி கழுத்தில் தாலியை கட்டால் அது கதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ